காலை எழுந்தவுடன் மலம் கழிக்காமல் சிரமப்படுகின்ற மலச்சிக்கல் நோயோடு அவதிப்படுகிறீர்களா? கோடை காலத்தில் மட்டுமல்ல, தினசரி மலம் கழிக்கும் போது மலத்துடன் இரத்தப்போக்கு இருந்து கொண்டே இருக்கிறதா? பௌத்திர நோயோடு போராட்டம், அந்த பௌத்திர நோயோடு அறுவை சிகிச்சை செய்த பிறகு கூட மீண்டும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதுன்னு கவலைப்படுகிறீர்களா? இந்த பௌத்திரம் மட்டுமல்ல, மலவாயில் அடிக்கடி கட்டிகள் ஏற்பட்டு உடைந்து சீழ் வந்து கொண்டிருக்கிறதுன்னு கவலைப்படுகிறீர்களா? இவை அனைத்தையும் மாற்ற டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். உலகெங்கும் உள்ள நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்லஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். காலை எழுந்த உடனேயே மலம் கழிப்பது அப்படிங்கிறது நம்மில் நிறைய பேருக்கு எட்டா கனியாக இருக்கிறத பார்க்கலாம். தினசரி நாளிதழ்கள்லாம் அதே போல தொலைக்காட்சிகளில் கூட இன்றைக்கு மலச்சிக்கலை நீக்கக்கூடிய மருந்துகளுடைய விளம்பரங்கள் மிக அதிகமாக வந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போதே மலச்சிக்கல் நம் சமூகத்தை பிடித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நோயாகத்தான் நான் பார்க்குறேன். குழந்தைகள் நிறைய பேர் காலை உணவு சாப்பிடுவதே கிடையாது. என்ன காரணம்? காலை உணவு சாப்பிட்டா பள்ளிக்கு சென்ற உடனேயே மலம் கழிக்க வேண்டிய ஒரு உந்துதல் ஏற்படும். மலம் கழிப்பதற்கான முறையான ஒரு சூழல் இல்லாத நிலை ஏற்படுறதுனால அவங்க காலை உணவை தவிர்க்கிறாங்க. அதே போல தினசரி பேருந்துல அரை மணி நேரம் 1 மணி நேரம் பிரயாணம் செய்து போக வேண்டிய நிறைய பேரும், இன்னும் சொல்லணும்னா இன்னும் நிறைய குழந்தைகளும் காலை உணவு மட்டுமல்ல, மதிய உணவு சரியாக சாப்பிடாமல் இருப்பதே கழிப்பறையை தேடி ஓட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற பயத்துல தான். இது வெறும் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு அலுவலகம் போகக்கூடிய நிறைய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் நான் பார்க்கிறேன். மலச்சிக்கல் அவர்களை பாடாய்படுத்துவதையும் நான் பார்க்கிறேன். காரணம் என்ன? காலை எழுந்தவுடன் மலம் கழிக்கக்கூடிய பழக்கமோ, மலம் கழிக்கின்ற அளவுக்கு உடல்ல இருக்கக்கூடிய முழுமையான கழிவுகள் வெளியேற்ற வேண்டிய முக்கியத்துவத்தையோ உணராத ஒரு சமூகமாகவே நாம் மாறிவிட்டோம். கீரை உணவுடைய முக்கியத்துவம், காய்கறிகளுடைய முக்கியத்துவம், வேக வைத்த உணவுகளுடைய முக்கியத்துவம், சைவ உணவுகளுடைய முக்கியத்துவம், அசைவ உணவுகளுடைய முக்கியத்துவம்னு எதுவுமே தெரியாத ஒரு நிலையில இருக்கிறதுனால நம்மில் நிறைய பேருக்கு மலம் கழித்தல் அப்படிங்கிறதே ஒரு வலியான ஒரு நிலையாக மாறி போயிருக்கும். நிறைய குழந்தைகள் என்ன அவங்களோட பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வரும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம், சார் குழந்தை மலம் கழிக்கிறதுக்குள்ள வலியில கதறா சார், ரொம்ப அவசரமா மோஷன் வருதுன்னு சொல்றா, டாய்லெட்ல உட்கார வைக்கிறோம். உட்கார வச்சா ஒரு 10 நிமிஷம் முக்கி 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 கண்கள்ல இருந்து தண்ணீர் வந்துதான் சார் மலம் போறா. அந்த மலத்தை பார்க்கும்போது கல் போன்று இறுகி மலம் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பெற்றோர்களை நம்ம கவலைப்போடு பார்க்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒன்று, உணவில் இருக்கக்கூடிய குறைபாடுகள். சாப்பிடுகின்ற உணவில் நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. 2வது மிகப்பெரிய குறைபாடு எங்கிருந்து வருது? உணவை மென்று சாப்பிடாமல் இருப்பதால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள். உணவை நாம் மென்று கூழாக அரைத்து உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடும்போது அது வயிற்றுக்குள் சென்று உருவாக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 3வது, வயிற்றில் உணவு செரிமானம் அடையும் போது குடலுடைய அலை இயக்கத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு நம்முடைய உணவில் தேவையான சத்துக்களும் வயிற்றுக்கும் குடலுக்கும் தேவையான அளவு பலமும் இருக்கிறதா அப்படிங்கிறது மற்றும் ஒரு கேள்வி. 4வது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஜீரண மண்டலத்தின் போது செரிமானத்தின் போது இருக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உறிஞ்சப்பட்டு அதில் நடக்கக்கூடிய வளர்சிதை மாற்றங்கள் முழுமையாக நடந்து கழிவு வெளியேறுவதற்கு உடலுக்கு பலமும் அந்த ஆற்றலும் இருக்கிறதா அப்படிங்கிறது மற்றும் ஒரு விஷயம். இவை அனைத்துக்கும் மேலாக நாம் குடிக்கின்ற நீர்ச்சத்து உடல் முழுவதும் பரவி குடல் முழுவதும் பரவி கழிவு முழுமையாக வெளியேறுகிறதா இல்லையாங்கிற அளவுக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 5 விஷயங்களும் சீராக இருந்தால் மட்டும்தான் சாப்பிட்ற உணவும் சரி, செரிமானமும் சரி, கழிவு நீக்கமும் சரி முறையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது ஒருவேளை முறையாக நடக்கவில்லை என்றால் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளுடைய நீக்கம்
முழுமை பெற்ற கழிவு நீக்கமாக இல்லாமல் உடல் ஆரோக்கியமற்று போய்விடுவதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு மலமிளக்கியாக ஒரு மருந்தை சாப்பிடுவதாலோ அல்லது பேதியை உருவாக்கக்கூடிய வகையில ஒரு மருந்தை சாப்பிடுவதாலோ நம் உடலில் இருக்கக்கூடிய மலச்சிக்கல் தீருமாங்கிற கேள்விக்கான பதில் நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறது தான். அதனாலதான் தினசரி படுக்கும்போது ஏதேனும் ஒரு மருந்தை சாப்பிட்டால் தான் காலையில் மலம் கழிகிறது அப்படிங்கிற ஒரு நிந்தனையில நம்ம எல்லாருமே இருக்கும். இதை மாற்ற வேண்டும், இதை குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வருதுன்னா உணவில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்களும் உடற்பயிற்சி, யோக பயிற்சி, தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி, சாப்பிடுகின்ற உணவில் எது நல்லது கெட்டதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களையும் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விஷயம். ஒருவேளை இந்த புரிதலற்று நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்முடைய ஆரோக்கியம் முன்னேறாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பொதுவாக 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும். தீபனம், பாச்சனம்னு சொல்லக்கூடிய 2 வார்த்தைகள். ஒன்று, நன்றாக பசித்து ருசித்து சாப்பிடுகின்ற அளவுக்கு உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள், மனநிலையில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விருப்பம். 2வது பாச்சனம், உண்ணுகின்ற உணவு ஜீரணமாகி கழிவாக, முழுமை பெற்ற கழிவாக மாறி மலப்பைக்கு செல்லக்கூடிய விஷயம். இந்த 2 விஷயத்திலையும் நல்ல கவனத்தை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியுமேயாயின் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, நம்முடைய உடலுடைய ஆரோக்கியமும் படிப்படியாக மேம்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். இதற்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு உதவி என்னன்னா, சில நேரங்களில் நம்முடைய வாழ்வியல் முறையும், நம்முடைய உணவு முறையும், நம்முடைய காலநிலைகளும், மனநிலைகளும் ஆரோக்கியத்தின் மேல் அக்கறை செலுத்த முடியாத நிலையில் நாம் எல்லோருமே இருக்கும்போது, மூலிகை தீநீராக, சுலபமான மூலிகை தீநீராக சில பொருட்களை சேர்த்து நாம் பயன்படுத்தும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். அந்த வகையில விதை நீக்கிய பேரீச்சை பழம், விதை நீக்கிய உலர்ந்த திராட்சை, வெல்லம், நாட்டு வெல்லம், உலர்ந்த நிலவாகை பொடி, நெய் மற்றும் தேன், இவை அனைத்தையும் ஒன்றாக கலந்து ஒரு தேக்கரண்டி ஒவ்வொன்றையும் எடுத்து ஒன்றாக கலந்து பிசைந்து ஒரு லட்டு போல செய்து, இதை ஒரு நாளைக்கு ஒரு வேளை அப்படிங்கிற மாதிரி குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை தொடர்ந்து சாப்பிடும்போது குடலுடைய அலையியக்கம் சார்ந்த சிரமங்களும் அதே நேரத்தில் மலச்சிக்கல் சார்ந்த சிரமங்களும் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா பேரீச்சை பழமும் சரி, திராட்சையும் சரி, வெல்லமும் சரி, தேனும் சரி இன்றைக்கு சர்க்கரை நோயை அதிகப்படுத்துங்கிறதுனால யாரெல்லாம் சர்க்கரை நோயாளிகளோ அவர்களுக்கு இது பயன்படுத்த கூடவே கூடாது. மூல நோயுடைய தாக்கம்ங்கிறது இன்றைக்கு நம்மில் நிறைய பேரை சிரமப்படுத்துகிறது. மூல நோயை தீர்ப்பதற்கான அறுவை சிகிச்சை செய்து கொண்டாலும், மூல நோயினால் ஏற்படுகின்ற வலி வேதனைகளை குறைப்பதற்கான முயற்சிகளை நாம் செய்து கொண்டாலும், அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு கூட வலி, வேதனை மற்றும் மலம் கழிக்கும் போது இருக்கக்கூடிய சிரமம் கொஞ்சம் கூட குறையவில்லைன்னு வருத்தத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கணும். அப்ப அந்த வருத்தத்தை மாற்றி குடலுடைய அலை இயக்கத்தை சீராக்கி உண்டாகின்ற கழிவுகளை இயற்கையாகவே உடலை விட்டு வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு இந்த மூலத்தை போக்கக்கூடிய இந்த ஒரு லட்டு ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லலாம். ஒரு இனிப்பான மருந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இதுல என்ன இருக்கு? பேரிச்சம்பழம் இருக்கு, திராட்சை பழம் இருக்கு, நிலவாகை பொடி இருக்கு, வெல்லம் இருக்கு, தேன் இருக்கு, நெய் இருக்கு. இந்த நிலவாகை பொடி மட்டும்தான் நம்ம வெளியிலிருந்து வாங்கணுமே தவிர மற்ற எல்லாமே நம்ம வீட்டில் உள்ளதுதான். ஒரு தேக்கரண்டி நிலவாகை பொடி, அது கூட 2 பேரீச்சை பழம், 4 திராட்சை பழம், கொஞ்சம் நெய், கொஞ்சம் தேன், நன்றாக கையை போட்டு பிசைந்து 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 ஒரு லட்டு மாதிரி செஞ்சு குழந்தைகள், பெரியவர்கள் யார் இருக்காங்களோ வீட்டில் எல்லாருக்கும் மாலை நேரத்திலேயோ அல்லது இரவு உணவு முடிந்த பிறகோ ஒன்று கொடுத்துருங்க. எல்லாம் சுவைச்சு சாப்பிடுவாங்க. காலையில எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவுகளும் மலமாக இலகி இலகி உடலை விட்டு வெளியேறி உடலுடைய ஆரோக்கியத்துல அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா உடல் சூடின் காரணமாக, மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற உடல் சூடின் காரணமாக நிறைய மூலம் இரத்த மூலமாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். பிரயாணத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள், மது பழக்கத்தோடு இருக்கக்கூடிய ஆண்கள், புகை பழக்கத்தோடு இருக்கக்கூடிய ஆண்கள், இவர்கள் யாராக இருந்தாலுமே இரத்த மூலம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத சிரமமாக இருக்கிறத பார்க்கணும். குறிப்பாக டிரைவர் தொழிலில் இருக்கவங்க,
இரவு நேரம் கண் விழித்து வண்டி ஓட்டக்கூடியவர்கள், இன்னும் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு கோடை காலத்தில் கூட ஒரு நாளைக்கு 50-60 கிலோமீட்டர் தூரம் இருசக்கர வாகனத்துல கோடையில சூடில் செல்லக்கூடிய வேலையில் இருப்பவர்கள், ஏன் கோடை காலத்தில் நம்மை போல் சாதாரணமாக இருப்பவர்கள், வீட்டிலேயே இருப்பவர்களுக்கு கூட கோடையுடைய தாக்கமோ, சுவை உணவுல காரமோ புளிப்போ சேரும் போதும் காலையில் எழுந்தவுடன் வலியோடு இருக்கக்கூடிய மூலமோ இரத்த மூலமும் நம்மை பெரிதாக பாதித்து விடுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த பாதிப்பை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு வரும்போது, இந்த பாதிப்பு சார்ந்த விஷயங்களிலிருந்து முற்றிலுமாக மாற்றமடைந்து உடலை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது, நமக்கு இந்த ஒரு மூலக்கடுப்பு அல்லது இரத்த மூலம் தீர உதவ செய்யக்கூடிய இந்த லட்டு போல இருக்கக்கூடிய இந்த சுவையான ஒரு பொருள் மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். 2 பேரீச்சை பழம், 4 உலர்ந்த திராட்சை, 1 தேக்கரண்டி நிலவாகை சூரணம், கொஞ்சம் நெய், கொஞ்சம் தேன், அவ்வளவுதான் தேவை. வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இவை அனைத்தையும் சேர்த்து உருவாகக்கூடிய லட்டை நம்ம சாப்பிடும்போது இந்த இரத்த மூல நோய் வேகமாக குறைந்து போறதை பார்க்க முடியும். யாரெல்லாம் பௌத்திரம்னு சொல்லக்கூடிய ஃபிஸ்டுலா நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, யாருக்கெல்லாம் மலவாயில் அடிக்கடி கட்டி, வீக்கம் அல்லது ஆசனவாயில் அரிப்பு மற்றும் வலி ஏற்படுகிறதோ, அவர்கள் அனைவருமே இந்த மலச்சிக்கல் தீர, இரத்த மூலம் தீர, பௌத்திரம் தீர இதை உபயோகப்படுத்த ஆரம்பித்தாலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நம்மால் பார்க்க முடியும். மிகச் சுலபமான ஒரு பொருள் தானே. 2 பேரீச்சை பழம், 4 திராட்சை, துளி வெல்லம், துளி நெய், துளி தேன், அது கூட 1 தேக்கரண்டி நிலவாகை பொடி. இதை தினசரி ஒரு வீட்டில் ஒரு உணவு செய்வது போல செய்து, குழந்தைகளுக்கு ஒரு சுண்டைக்காய் அளவும், பெரியவர்களுக்கு ஒரு கொட்டைப்பாக்களவும் இரவு படுக்கும் போது சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே மலச்சிக்கலற்ற ஒரு வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நம்மால் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை செப்டம்பர் மாதம் 4ஆம் வாரம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை திருவள்ளூரிலும், 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணி முதல் மாலை 6 மணி வரை அம்பத்தூரிலும், 24ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 25ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை திருப்பூரிலும், 27ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும், 29ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்தில் சந்தித்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபாஸ்டின் நாகர்கோயில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்.